மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3வது பகுதியின் 2ஆம் கட்டத்தின் கீழ் ரம்புக்கணையிலிருந்து கலகெதர வரையான பகுதியின் நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த வீதியின் நீளம் 18.7 கிலோமீட்டர்கள் ஆகும். ரம்புக்கணையிலிருந்து கலகெதர வரையான வீதியின் நிர்மாண பணிகளுக்காக 112.4 பில்லியன் ரூபாய் நிதி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த முழுமையான நிர்மாணப் பணியும் உள்நாட்டு ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் உள்நாட்டு நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் பொத்துகரவிலிருந்து ரம்புக்கணை வரையான பகுதியின் நிர்மாண பணிகள் தற்போது நடைபெற்று வருவதுடன் அந்த பணிகளை அடுத்த வருடத்தின் நடுப்பகுதிக்குள் நிறைவு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சரியாக 3 வருடங்களில் இந்த அதிவேக வீதியை அமைத்து நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை வரலாற்றில் கட்டப்படும் மிக கடினமான அதிவேக வீதியினை இலங்கை பணத்தில் இலங்கையின் ஒப்பந்தக்காரர்களை கொண்டே கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கும் நாளே இன்றாகும். அதுவே இன்றைய நாளின் சிறப்பாகும். ஜனாதிபதி எமக்கு கூறியிருக்கின்றார், இயலுமானால் குர்நாகலில் இருந்து தம்புள்ளை வரை அமைக்கப்படும் அதிவேக வீதியை இந்த வருடமே ஆரம்பிக்குமாறு கூறினார். இருப்பினும் காணி கையகப்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டிருப்பதால் இந்த வருடம் சில வேளை எமக்கு ஆரம்பிப்பதில் சிரமம் உள்ளது. எனினும் அடுத்த வருடமுமால் கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க முடியும். அதேபோன்று ரத்தினபுரி வரை அமைக்கப்படும் அதிவேக வீதியையும் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி எமக்கு ஆலோசனை வழங்கினார். அதுவும் இந்த வருடத்திற்குள். சில வேளை எமக்கு அது கஷ்டமாக இருக்கும். இருப்பினும் அடுத்த வருடத்திற்குள் எம்மால் நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதற்கான இயலுமை காணப்படுகின்றது. அண்மை காலமாக பொருளாதாரம் தொடர்பில் சற்று பாரிய விவாதம் ஒன்று சென்றது என நான் நினைக்கின்றேன். டாலரின் ஏற்ற இறக்கம் தொடர்பில் நான் பார்த்தேன். அரசாங்கம் விழும், அரசாங்கம் போகும், ஆலோசனைகளை பெறுங்கள் என்பது போன்ற விடயங்கள் வந்தன. எமது பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் தொடர்பில் நாம் மிக நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பயணிக்க வேண்டிய திசை குறித்து மிக தெளிவான தொலைநோக்குடனும் திட்டத்துடனும் வேறு செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ரூபாய் அடிப்படையில் பார்த்தால் நாம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி இருக்கிறோம். 2027ஆம் ஆண்டில் நாம் எதிர்பார்க்கின்றோம் 2 பில்லியன் மூலதன செலவுகளை ஒதுக்குவதற்கு. இப்போது பார்த்தால் இந்த அதிவேக வீதிகளுக்கு 3 வருடங்களுக்கு 110 பில்லியன் ஆகின்றது. பொதுவாக பார்த்தால் நாம் வருடத்திற்கு 300 பில்லியன் ஒதுக்கி வருகின்றோம். அப்படியானால் வெளியே எம்மிடம் 2000 பில்லியன் இருக்கின்றது. அதனால்தான் நாம் கூறுகின்றோம், குருநாகல் தம்புள்ளை வீதியை ஆரம்பிக்க தம்புள்ளை கலேவில வரையில் 120 பில்லியன் என்று கூறப்பட்டது. அதற்கு எம்மால் பணத்தை ஒதுக்க முடியும். எமது ரயில்வே சேவையை மின்மயமாக்க ஆரம்பிக்குமாறு அதற்குமே நாம் கூறுகின்றோம். அதற்கும் நாம் பணத்தை ஒதுக்க வேண்டும். அப்படி என்றால் ரூபாவில் எம்மால் செலவிட முடியும். அப்படியானால் எமது சவால் என்ன? ரூபாவில் செலவு செய்யும் அதேவேளை அதற்குள் இருக்கும் டாலர் அளவை நாம் எவ்வாறு ஈட்டிக் கொள்வது? அதுவே எமது அடுத்த நீண்டகால திட்டமாக இருக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டை பார்த்தால் ஏற்றுமதி வருமானம் 17 பில்லியன் டாலர்களாகும். எமது இறக்குமதி செலவு 21 பில்லியன் டாலராக காணப்படுகின்றது. எனவே எமது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கு இடையில் 4 பில்லியன் டாலர் மறைப்பெருமானமும் காணப்படுகிறது. எமக்கு சுற்றுலாத்துறை மூலம் சுமார் 3 பில்லியன் டாலர்கள் கிடைத்துள்ளன. நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த பெருமளவிலான திட்டங்களை செய்வதற்கு எமக்கு வாய்ப்பு கிடைப்பது வெளிநாட்டு பணியாளர்களினாலேயே ஆகும். அவர்கள் கடந்த வருடம் எமக்கு 8 பில்லியன் டாலர்களை அனுப்பியுள்ளனர். இந்த தொடர்கள் மத்திய கிழக்கில் கஷ்டப்பட்டு பணிபுரிவோர் ஈட்டிய டாலர்களாகும். ஐரோப்பிய நாடுகளில் கைகள் மஞ்சள் நிறமாகும் வரையில் பாத்திரங்களை கழுவி சேகரித்து அனுப்பிய டாலர்களே இவை. எனவே அவ்வாறான டாலர்களை வீணடிப்பதற்கு எமக்கு உரிமை இல்லை என நான் நினைக்கின்றேன். இருப்பினும் நாம் ரூபாவில் செலவு செய்யும் போது இங்கே இந்த டாலர் பிரச்சனை எமக்கு உருவாகுவதற்கான அபாயம் உள்ளது. அதற்கு எமக்கு ஒரு திட்டம் தேவை. நாம் சில திட்டங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். ஒன்று, நாம் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வர வேண்டும். அதற்கு பெரிய தடைகள் காணப்படுகின்றன. அந்த தடைகளை நீக்குவதற்காக நாம் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். அதே போன்று முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு பாதுகாப்பு சட்டம் ஒன்றினை நாம் பாராளுமன்றத்தில் மிக விரைவில் நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளோம். மேலும் முதலீட்டாளர்கள் தங்களது அனைத்து பணிகளையும் செய்து கொள்வதற்காக முறைமை ஒன்றை உருவாக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். இரண்டாவது, எமது ஏற்றுமதிக்கான ஊக்குவிப்பு எமது தேவை. விசேடமாக எமது ஏற்றுமதியில் 25% அமெரிக்காவை மையமாக கொண்டவை. நாடுகளின் பன்முகப்படுத்தலுக்கும் நாம் செல்ல வேண்டும். பொருட்களின் பன்முகப்படுத்தலுக்கும் நாம் செல்ல வேண்டும். எமது கல்வியை முழுமையாக மாற்றுவதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம். உலகில் அதிநவீன தொழிலாளர் சந்தையின் ஒரு பங்கை நாம் கைப்பற்ற வேண்டும். எமக்குள்ள மிகப்பெரிய வளம் எமது மனித வளமாகும். 50 தொழில்முறை பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பதற்கு 2030ஆம் ஆண்டாகும் போது நாம் திட்டமிட்டுள்ளோம். இந்த 5 வருடங்களில் எதையாவது செய்து காலத்தை கடத்துவது எமது எதிர்பார்ப்பு அல்ல. இல்லையெனில் யாராவது அங்கிருந்து தருகின்றார்கள், இங்கிருந்து தருகின்றார்கள்,
அங்கிருந்து எடுக்கலாம் இங்கிருந்து எடுக்கலாம் என்று எடுத்தால் என்ன நடக்கும்? இதை இப்படியே ஓட்ட முடியும். ஆனால் எதிர்காலம் நெருக்கடிக்குள்ளாகும். எனவே எமது கடன் முகாமைத்துவம் மற்றும் கடனை உகந்த மட்டத்தில் பேணுவதற்கு தேவையான திட்டங்களுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பயணப்பாதை எவர் நாட்டின் மிக வலுவான பொருளாதாரத்திற்கான கதவுகளை திறக்கும் என நாம் நம்புகின்றோம். ණය ප්‍රශස්ත මට්ටමක පවත්වා ගැනීම සඳහා අවශ්‍ය වන සැලසුම් එක වැඩ කරමින් තිබෙනවා. ඒ නිසා මේ ගමන් මාවත අපේ රට ඉතාමත් ශක්තිමත් ආර්ථිකයක දොරටු විවෘත කර බව අපිට විශ්වාසයි. අපි